ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 27/1/2025க்கான கேரளா நாட்டு சார்ட் கெஸ்ஸிங் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் நமக்கு பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதனால் இப்போ நமக்கு குடியரசு தினம் பார்த்தீங்களா, அது 1950 அந்த வருஷத்தில் 26ஆம் தேதி பார்த்தோன்னா நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதில் பார்த்தோன்னா 1950க்கு பார்த்தோன்னா 950 அப்படிங்கிற நம்பர் பார்த்தோன்னா வந்துருச்சு. இந்த 26, 62 அப்படிங்கிற நம்பரு வருஷம் பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்துக்கு முன்னாடியே நமக்கு அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 26, 62 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 25 அடிச்சிருக்காங்க, 24 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 26 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நம்ம க்ளோசிங்கில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 26 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு ஏ போலில் 5 அப்படிங்கிற நம்பர் வச்சு 526 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 526 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 26, 62 ஃபாலோவிங் பண்ணுறதும் பண்ணுங்கள். மீதி இருக்க இந்த 4 நாளில் நான் இந்த சொல்கிற இந்த ஃபாலோவிங் நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 26, 62 சரிங்களா? ஸோ அதை ட்ரை பண்ண முடியும்னாலும் 41, 14 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மீதி உள்ள இந்த நாட்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? இந்த ஒரு 4 நாட்களுக்கு இதில் 41, 14 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 4 நம்பர்ஸில் எனி ஒரு நம்பர்ஸ் பார்த்தா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ நான் சொன்னது இப்போ எல்லாம் ஃபாலோவிங் நம்பர் தான். சரிங்களா? 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 4 நாள் ரிசல்ட் நான் எழுதிக்கிறேன் பார்த்துக்குங்க. 270 சரிங்களா? 270, 460, 275, 254. ஸோ இங்கே என்ன வரலாம்னு பாருங்கள். ஸோ இங்கே நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 270க்கு பார்த்துங்க 72. ஸோ 72ங்கிற நம்பர் பார்த்தோன்னா ஏபி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? 27 அப்படிங்கிற நம்பர் ஏபி அடிச்சிட்டாங்க. அடுத்து 462க்கு பாருங்கள் கீழே 46ங்கிற நம்பர் 46 ஏபியில் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே நாளில் 52 சரிங்களா? ஸோ அந்த 52 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 52ங்கிறது நமக்கு பார்த்தோன்னா ஏசி அடிச்சிருக்காங்க. ஸோ அது கீழே உள்ள 42 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு வரக்கூடிய நம்பர் பிசியில் வரணும். ஸோ இங்கே க்ளோசிங்கில் ஒரு நாள் ஒரு ஸ்டெப்பு தள்ளி பார்த்தோன்னா 52 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டெப் தள்ளி 05 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு ஒரு முழுமையான நம்பர் தான் லாஸ்ட்டில் ஒரு 5 நாளாகவே நமக்கு பார்த்தோன்னா முழுமையான நம்பர் தான் வருது. 90 அப்படிங்கிற நம்பர் வருது. ஸோ 70, 60 சரிங்களா? இப்போது 75, 54. ஸோ 3 நாள் 0 வச்சுருக்காங்க. 3 நாள் 5 அப்படிங்கிற நம்பர் வச்சு தான் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு இப்போ கிடச்சிருக்க நம்பர் பார்த்தோன்னா 05 தான். சரிங்களா? ஸோ 05 அப்படிங்கிறப்ப பிசியில் சரிங்களா? பிசி மட்டும் 50, 05 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 27 பார்த்துங்க. 27 அப்படியே வச்சுருக்காங்க. 46ங்கிறது நம்ம அப்படியே கீழே வந்துட்டாங்க. 46ன்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் 52க்கு நமக்கு திருப்பி 25ன்னு வச்சுருக்காங்க. 24க்கு நமக்கு 42 இடத்துல நமக்கு 24 மாற்றி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 52ங்கிறத நமக்கு 25ன்னு வச்சுருக்காங்க. இங்கே 72ங்கிறது 27, 46க்கு மட்டும் நமக்கு டேரெக்டாக 46ன்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த நம்பர்ஸ் நமக்கு அதிகபட்சமாக சி போர்டில் நமக்கு 5 அப்படிங்கிற நம்பர் தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 50, 05 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர் எதனால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு ஒரு டைமண்ட் பேட்டர்னில் நம்ம ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 27, 57, 57, 52, 08 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு 27ங்கிறது நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 27ங்கிறது இங்கே வந்திருக்கு. 57ங்கிறது இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 52ங்கிறது இங்கே வந்திருக்கு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 27ங்கிறது இங்கே ஒரு நாள் கேப் போட்டு இங்கே மேலே அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 08 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல க்ளோசிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 850, 805 அப்படிங்கிறது தான் நாளைக்கான கெஸ்ஸிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்காக சார்ட் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் உள்ள நம்பர்ஸ். சரிங்களா? 850, 805. ஸோ மொத்தமாக 2 நம்பர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் பார்த்துக்குங்க. 850, 805.
ஸோ இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சார்ட் கெஸ்ஸிங்கை பொறுத்தவரைக்கும் இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் கெஸ்ஸிங் போன டைம் நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பரு 3Dயே நமக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ அந்த நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? 850 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 4 டிஜிட்டில் சரிங்களா? 850 805. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 7850 7805 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. 7850 7805 சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. மீதி உள்ள நாட்கள் மட்டும் நான் சொன்ன 3Dயில் ஃபாலோயிங் நம்பர் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். 0 96 0 69 பிப்ளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 869 896. ஸோ 3D மட்டும் ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 4 நாள் தான் இருக்குது. சரிங்களா? 3D மட்டும் இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 4 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அதனால் நான் ரிமெம்பர் பண்ணலான்னு சொன்னேன். ஏன்னா இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தோன்னா முதல் நாளே வந்து சொல்லியிருந்தோம் 025. ஸோ இதனுடைய பவர் நம்பர் டேரெக்டாகவே நமக்கு வந்து வரும். ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். அந்தளவுக்கு யாருமே வந்து ஃபாலோ பண்ணல நீங்கள். ஏன்னா ரிமெம்பர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறனால யாருமே வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ 2-3 பேர் மட்டும் தான் இந்த 520 டேரெக்டாக வின்னிங் வாங்கியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் மறந்தேட்டீங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் நான் ரிமெம்பர் பண்ணியிருக்கேன் அந்த நம்பரு. ஸோ இந்த வகையில் நமக்கு வந்து பார்த்தோன்னா 069 096 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் கெஸ்ஸிங் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நமக்கு லாஸ்ட்டாக ஒரு கால்குலேட்டர் கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதுலேருந்து சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 544 5 + 4 + 4. ஸோ இந்த நம்பர் மொத்தமாக ப்ளஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த உள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 544ஓட இன்ட்டு பண்ணோம். 544 × 13 சரிங்களா? 544 × 13 இன்ட்டு பண்ணுற நம்பர் 072 நமக்கு கரெக்டாக 3D நம்பரே பாஸ் ஆனிச்சு. சரிங்களா? ஸோ மறுபடியும் இங்கே ஒரு நாள் கேப் விட்டுக்குங்க. நமக்கு 603 பாருங்கள். 603 603 மொத்தமாக டோட்டல் பண்ணால் 9 × 9. ஸோ நமக்கு மொத்தமாக நம்ம 7 நாள் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஒரு நம்பர் நம்ம வந்து பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதில் 254 அப்படிங்கிற நம்பர் பாஸு. ஸோ இதுக்கு அடுத்த நாள் இந்த நமக்கு முடித்தப்போ நமக்கு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கிறது பாருங்கள். 2 நம்பராச்சும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 761க்கு பாருங்கள். 761 இது வந்து மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 14 இன்ட்டு பண்ணப்போ 654 சரிங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு மொத்த நம்பர்லேருந்தே நமக்கு வந்து பார்த்தோன்னா 3D நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. 065 4 அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு 3D நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த 162 மொத்தமாக டோட்டல் பண்ணால் 9 அப்படிங்கிற நம்பர் தான். 162 × 9. ஸோ இன்ட்டு பண்ணுறப்ப 458 சரிங்களா? 1458 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இதிலேருந்து நாளைக்கு 3D வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் எனக்கு முக்கியமாக 5 அப்படிங்கிற நம்பர் உண்டு. சரிங்களா? ஸோ ஆல் போர்டில் 5 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 8 அப்படிங்கிற நம்பர் இப்போ நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? 8 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் நான் இந்த ஒரு விஷயத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் நமக்கு ஏசி நம்பர் மட்டும் வந்துகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு லாஸ்ட்டாக அடித்தது பாருங்கள். ஏபி நம்பர் வந்திருக்கு. 603 × 9. ஏபி நம்பர் 42 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி வந்திருக்கு. அப்போது 162க்கு பாருங்கள் × 9 45 அப்படிங்கிறப்ப 45 அப்படிங்கிற நம்பர் ரிட்டன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 45 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏ போலில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 5 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏ போலில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த 45 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பிசியே நமக்கு வந்து பார்த்தோன்னா திருப்பி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 145 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 145 அப்படிங்கிற நம்பரே டேரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 8 அப்படிங்கிற நம்பர் பெண்டிங்கில் இருக்கிறதுனால நான் வந்து கொடுக்கல. சரிங்களா? மற்றபடி பிக் பிளேஸ் ஆகிருந்தீங்கன்னா பாக்ஸை எடுத்து ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எதனால் பி போலில் 4 வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இங்கே நமக்கு 6 பி போர்டு மட்டும் பாருங்கள். 6
7, 5 ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 4 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சரிங்களா? 6க்கு அப்புறம் நமக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 7ன்னு வச்சுருக்காங்க. 6, 7, 5, 4 ஸோ அது இல்லாம நமக்கு இந்த இடத்துல 5, 5ன்னு சொல்லி கிராஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல இந்த 5ங்கிற 4ங்கிற நம்பர் எடுத்து நமக்கு பி போல் வச்சாங்கன்னா 4, 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போலில் 4 வச்சு 145, 541 ஸோ 8 வர்றதுக்கான சான்ஸ் இருந்தால் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 548 அல்லது 548 8 அப்படிங்கிற நம்பர் பெண்டிங்கில் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ 145, 541 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ சார்ட் கெஸ்ஸிங்கில் சொன்னது நம்ம 2 நம்பர் சொல்லியிருந்தோம். அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா நம்ம 850, 805 சொல்லியிருந்தோம். மொத்தம் 4 நம்பர்ஸ் மட்டும் தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. முன்னாடி சொன்னதெல்லாம் ஃபாலோவிங் நம்பர் அது. சரிங்களா? நாளைக்கான கெஸ்ஸிங்கில் உள்ள நம்பர் வந்து பார்த்தோன்னா 850, 805, 145, 541 இந்த 4 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.